அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட கைதி இல்லாட்டி விசாரணை கைதி போலீஸ் லாக்அப்ல இறந்துட்டார் அப்படிங்கிறது தான். இந்த வருடத்தில் மட்டுமே வெளியில் வந்த செய்தி 10. வெளியில் வந்தும் அது விசாரணை லாக்அப் டெத்லாம் கிடையாதுங்க, அவங்க வீட்டுக்கு போய் நெஞ்செரிச்சலில் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற பலவிதமான செய்திகளை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த செய்திகள் எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நம்மளாம் சாதாரண குடிமக்கள், அதுக்கும் மேலே அதிகார வர்க்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மளை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய காவல்துறை, அந்த காவல்துறையில் சில அதிகாரிகள், எல்லாருமே கிடையாது, சில அதிகாரிகளுடைய அந்த அதிகார திமிரு, ஈகோஸ்டிக் கிளாஷ் அப்படிங்கிறது. அப்படி இல்லைனா என்னை எழுத்து பேசிடுவியாடா, இல்லை நான் சொல்கிறதா நீ கேட்கணும், எனக்கு ப்ரமோஷன், இப்படிங்கிற மாதிரி பல மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய வெகு சில காவல்துறை அதிகாரிகள், இவங்களால் ஏற்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறத நம்மளால் தடுக்க முடிந்ததா என்று கேட்டால் இப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது. மரணத்தை விட அவங்களுடைய வாழ்நாளையே தொலைத்த பல நபர்கள் இருக்காங்க. விசாரணை அப்படின்னு சொல்லி அழைத்துட்டு போவாங்க, திரும்பி வந்த பிறகு அவங்களால நல்லபடியாக நடக்க முடியாது, அவங்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்கள், அவங்களுடைய உடல் ரீதியாக பல இன்னல்கள் வரும், இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாருக்கோ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு நமக்கோ, நம்மை சார்ந்தவங்களுக்கோ, நம்ம நண்பனுக்கோ, நம்முடைய மாணவ மாணவிகளுக்கோ, இல்லாட்டி நம்ம இளைஞர்களுக்கோ நடப்பதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ அதிகாரம், அந்த அதிகாரம் அவங்க கிட்ட இருக்கிறது ஓகே தான், ஆனால் அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிற புரிதல் நமக்குள்ள இருக்கா, அது இல்லை. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இதை நம்ம பதிவு பண்ண போகிறோம். அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த லாக்அப் விசாரணை அப்படிலாம் சொல்லும்போது நிறைய சினிமா அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போங்க. ஆனால் லாக்அப் அப்படிங்கிற ஒரு கிரைம் ஆடியோ சீரீஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ்காரன் சத்தம் மட்டும்தானே கேட்கணும், கலட்டுனா கலட்ட மாட்டியோ, மேல கைக்கல. உண்மையான சம்பவங்களை தழுவி இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதுக்கு பின்னாடி நடந்த விசாரணை, யதார்த்த ஒரு மூவி பார்த்த மாதிரி ஆடியோ வடிவில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு நான் போய் ஒரு 7:30 கூட்டுறேன் சார். நீங்க போடுற திட்டம்லாம் சரிதான், இவிய கொஞ்சம் பின்புல உள்ள ஆளுங்க, ஊருக்குள்ள நிறைய பேரை தெரிஞ்சு வச்சிருக்கானுங்க, செய்யறதெல்லாம் வெளியில வராத அளவுக்கு செய்யும். அதுல நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. நேரடியாக நம்ம லொக்கேஷனுக்கே போய் இந்த விசாரணையை பார்ப்பதாகவும் இல்லை அப்படி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஸோ லாக்அப் அப்படிங்கிற அந்த ஒரு ஆடியோ புக்கை நீங்க கேட்கணும்னா குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லாக்அப் அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா 50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆனுவல் மற்றும் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல கிடைக்கும். லாக்அப் அப்படின்னு சொல்லும்போது நமக்குலாம் ஒரு பயம் இருக்கும். காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லி அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா காவல்துறை அப்படின்னு சொல்லும்போதே மரியாதை அப்படிங்கிறது தானாக இருக்கும். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் மரியாதை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் குறவர் சமுதாயத்தை சார்ந்த 5 நபர்களை என்ன செய்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணுறாங்க. அப்படி 5 நபர்களை கைது பண்ணதில் ஒரு நபரை மட்டும் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அவர் வெளியில் வந்து சில உண்மைகளை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எங்களை அரெஸ்ட் பண்ணது 3 நபர்கள், ஆனால் அவங்க என்ன செய்யலை, போலீஸ் யூனிஃபார்மில் இருக்கலை, ஞாயிற்றுக்கிழமை தான் எங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலில் வைக்கிறதுக்கு முன்னாடி வேறொரு இடத்துல வச்சு எங்களை அடித்து துன்பப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது தான். இங்கே பல விதிமீறல்கள் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த லாக்அப் அப்படிங்கிற அந்த கிரைம் ஆடியோ சீரிஸ் நீங்கள் கேட்கும்போது விதிமீறல்கள் என்ன எப்பப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த இடத்துல நான் சொன்ன விதிமீறல்கள் என்னன்னா, போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதே ஒரு விதிமீறல் தான். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அரெஸ்ட் பண்ணி அவங்கள அந்த நீதிமன்ற காவல் வைக்கிறதுக்கு முன்னாடியே அடித்து துன்பப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய ஒரு விதிமீறல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ விதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 1980களில் இதே மாதிரி லாக்அப் டெத் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கூடுதலாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஓய் போலீஸை எதிர்த்து பேசிட்டியா, வா உள்ளக்க உன்னை லாக்அப்பில் போடுறோம் அப்படின்னு சொல்லி அடித்து துன்பப்படுத்தி அவங்களை கொண்டுருவாங்க. இப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் இந்தியா முழுவதும் இருந்ததுனால 1986ல் TK பாசு அப்படிங்கிறவர் உயர் நீதிமன்ற நீதிபதி காவல் நிலைய மரணங்கள் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன செய்கிறாரு, ஒரு கடிதத்தை எழுதுறார்.
அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கும்போது அதில் உண்மையாக சில சம்பவங்கள் இருப்பதை இந்த நீதிபதிகளால் புரிந்து கொள்ள முடியுது. ஸோ நீதிபதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கும், காவல்துறை ஸ்டேஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ஒரு மெமோவை அனுப்பி விடுறாங்க. அந்த மெமோவில் ஒரு நபரை கைது பண்ணுறதுக்கு 11 விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல் விதிமுறை அப்படிங்கிறது, ஒரு நபரை நீங்கள் வழக்கு விசாரணைக்காக கைது பண்ணுறீங்க, இல்லை விசாரணைக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போறீங்கன்னா, அவரை கூப்பிட்டுட்டு போற அந்த அதிகாரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கண்டிப்பா யூனிஃபார்ம்ல இருக்கணும். யூனிஃபார்ம்ல மட்டும் கிடையாது, அவருடைய பெயர் நல்லபடியா தெரியுற மாதிரி அந்த பேட்ஜ் இருக்கு பாத்தீங்களா, அது விசிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ யார் விசாரணை அதிகாரி அப்படிங்கிறது கைது செய்யப்படக்கூடிய இல்லாட்டி விசாரணைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த நபருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கையேடு இருக்கும் பாத்தீங்களா, அங்கேயும் எழுதப்பட்டு இருக்கணும். சோ விசாரணை அதிகாரி யார் அப்படிங்கிறது ஒரு கைதிக்கும் தெரிஞ்சிருக்கணும். அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அங்க ஒரு கையேடு இருக்கும்ல, அதுலயும் இந்த விசாரணை அதிகாரி இவர்தான் அப்படிங்கறத குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதுதான் முதல் விதிமுறை. அடுத்ததா, கைது செய்யும் போது அவங்கள நம்ம கைது பண்றோம் அப்படின்னா, அந்த விசாரணை அதிகாரி ஒரு மெமோவை ரெடி பண்ணி அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோ இல்ல அந்த ஊர்ல யார் பெரியவங்களா இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும். கொடுத்து அதுல கையெழுத்தும் வாங்கணும். அந்த கையெழுத்து யாருடைய கையெழுத்தும் இருக்கணும்னா, விசாரணை அதிகாரியுடைய கையெழுத்தும் இருக்க வேண்டும். அந்த விசாரணைக்காக அழைத்து வரப்படுறாரு பாத்தீங்களா, அவரும் அதுல கையெழுத்து போட்டிருக்கணும். சோ உறவினர் அப்படி இல்லைன்னா விசாரணைக்காக அழைத்து வரக்கூடிய நபர், இவங்க 2 பேருடைய கையெழுத்தும் அந்த மெமோல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது சட்டம். சரிப்பா, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கிட்ட நம்மளால இந்த மெமோவை கொடுக்க முடியல, வேறொரு நபர் பெரிய மனிதர் சொன்ன இல்லாட்டி அந்த ஊர்ல வேற யாரோ நபர்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா, எவ்வளவு சீக்கிரம் இந்த நபருடைய, அதாவது விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட அந்த நபருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். அப்படி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னா அதுவும் ஒரு விதிமீறலாக பார்க்கப்படுது. இப்படி விசாரணைக்கு ஒருத்தரை அழைச்சிட்டு போறாங்கன்னா, அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வெளியூர்ல இருக்காங்க, வெளி மாநிலங்கள் இருக்காங்கன்னா, 8 ல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கணும், தகவலை கொடுத்திருக்க வேண்டும். வேற ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் வழியா இப்படி ஒருத்தரை நாங்க கைது பண்ணியிருக்கோம், உங்களுடைய உறவினர் தான் அப்படிங்கிறத இதே போலீஸ் அதிகாரிகள் என்ன செய்யணும், அறிவித்திருக்க வேண்டும். இதை அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அப்படி இல்லைன்னா உதவி ஆணையம், சட்ட உதவி ஆணையம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க வழியாக அந்த காவல்துறை அதிகாரிகள் செய்திருக்க வேண்டும். 5வதா, யார் அவங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு வராங்களோ அவங்க கிட்டே சொல்லணும், நீ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கிறாய் அப்படிங்கறத நீ யார்கிட்ட வேணாலும் சொல்லலாம்ப்பா, அதுக்கான சட்டம் உன்னிடம் இருக்கிறது அப்படிங்கறத அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். 6வதா, இந்த விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நபர் எந்த அதிகாரி அழைத்து வருகிறார், யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க, அதாவது இந்த விசாரணை கைதியினுடைய உறவினர்களுக்கா இல்ல நண்பர்களுக்கா யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த தகவல் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுடைய கையேடுல இருக்க வேண்டும். 7வதா, என்னை இப்ப விசாரணைக்கு அழைச்சிட்டு போறாங்கன்னா என்ன ஃபுல்லா செக்அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய உரிமை யார்கிட்ட இருக்குன்னா, விசாரணைக்கு நம்ம இப்ப போறோம்னா நான் சொல்லலாம் போலீஸ் அதிகாரிகளிடம், என்ன ஃபுல்லா பரிசோதியுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளை அரெஸ்ட் பண்ணி போறதுக்கு முன்னாடியே நம்முடைய உடம்புல எங்கேயாவது அடி இருக்கா, எங்கேயாவது காயங்கள் இருக்கா அப்படிங்கிறத அவங்க என்ன செய்யணும், அவங்களுடைய போலீஸ் கையேடுகளிலும் அந்த விசாரணை மெமோலையும் வைக்க வேண்டும். அப்படி அடி இப்ப இல்ல, ஆனா விசாரணையின் போது நமக்கு அடிபட்டு ரொம்ப காயங்கள் ஏற்பட்டது என்றால் அது யார் வழியா வந்திருக்கும், விசாரணை அதிகாரி வழியா வந்திருக்கணும். இதுக்காகத்தான் வாண்டடா நம்ம சொல்லணும், என்னைய நீங்க என்ன செய்யலாம், செக் பண்ணிக்கலாம், இல்ல ஒரு மருத்துவர் வச்சு செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத சொல்லணும். சொல்ல போனா எனக்கு காயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியா அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணணும். கைது செய்யப்பட்ட 48 மணி நேரத்துல தகுதி வாய்ந்த ஒரு மருத்துவரால் மருத்துவ பரிசோதனை அப்படிங்கிறது கண்டிப்பா செஞ்சிருக்கணும். ஆனா இந்த இடத்துல 48 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 48 மணி நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால தான் உடனடியா நம்ம என்ன செய்யணும், இந்த மேலே குறிப்பிட்ட 7 விதிமுறைகளும் சரியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். 9வதா இருக்கக்கூடிய விதிமுறை என்னன்னா, கைது ஆவணம் உட்பட அனைத்து ஆவணங்களும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பணும். 10வதா, விசாரணையின் போது தனது அட்வொகேட் இல்லாட்டி வழக்கறிஞர் இருப்பாங்கல்ல, அவங்கள சந்திப்பதற்கு உனக்கு உரிமை இருக்கு, நீ வேணா அவர்கிட்ட பேசலாம் அப்படிங்கிறத அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட சொல்லிக் கொடுக்கணும். இல்ல நாம கேட்கலாம், என்ன நீங்க விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க, நான் என் வக்கீல்கிட்ட பேசணும், அதுக்கு நீங்க என்ன செய்யணும், எனக்கு டைம் தரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம். 11வதா இருக்கக்கூடிய விதிமுறை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாநில தலைமையகத்திலும் இதற்கென ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைக்க வேண்டும்.
அந்த நபர் வைக்கப்பட்டிருக்கும் இடம் எங்க வச்சு விசாரணை நடந்துட்டு இருக்கு, அங்க எத்தனை பேர் இருக்காங்க, யாருடைய அதிகாரி அதை விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத 12 மணி நேரத்திற்குள் அவங்க என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் அங்க விவரமா சொல்லணும். இதுதான் அந்த 11 விதிமுறைகள். ஆனா இந்த 11 விதிமுறைகள் 1986 அனுப்பி வைக்கப்பட்டிருந்தாலும் இதில் ஏதாவது குளறுபடிகள் நடந்து வருகிறதா என்று கேட்டால் நடந்து வருது. இந்த 11 விதிமுறைகள்ல இழப்பீடு, நஷ்ட ஈடு அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்படவே இல்லை. இது இல்லாம காமனா சில சட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு. கைதின் போது, விசாரணையின் போதோ அடிக்கவோ, மோசமாக நடத்தவோ, சித்திரவதை செய்வதோ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்துக்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். காவல்துறையின் பிடியில என்னை பிடிச்சிட்டாங்க, நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தேன் என்றால் அந்த வாக்குமூலத்தை வச்சு அதை எனக்கு எதிரான ஒரு சட்டமாக, சாட்சியமாக பார்க்க கூடாது. ஸோ நான் அக்செப்ட் பண்றேன், அப்படி அக்செப்ட் பண்ணதை அவங்க எழுதி எடுப்பாங்க. அப்படி எழுதி எடுக்கக்கூடிய விஷயத்தை வச்சு என்ன மறுபடியும் என்ன செய்யக்கூடாது, வேறொரு சாட்சியாக பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றது விதிமுறையா இருக்கு. 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்களையோ பெண்களையோ கேள்வி கேட்பதற்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான், கேள்வி கேட்பதற்காக காவல் நிலையத்துக்கு வரவழைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. குற்றப்பிரிவு சட்டம் 46 துணை பிரிவு 4 படி குற்றம் நிகழ்ந்த உள்ளூர் வரம்புக்குட்பட்ட மஜிஸ்ட்ரேட்டின் முன் அனுமதியின்றி விதிவிலக்கான சூழ்நிலைகளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு மற்றும் சூரிய உதயத்திற்கு முன் எந்த பெண்ணையும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்பட்டாலும் இன்னைக்கும் லாக்அப் டெத், சித்திரவதைகள் இது இப்படின்னு சொல்லி ஒரு கோரமான முகத்தை சில பல காவல்துறை அதிகாரிகள் கொடுத்து வருகிறார்கள், நமக்கு காண்பித்து வருகிறார்கள். இதே மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த லாக்அப். கேட்டு பாருங்க, ஒரு மூவி ஸ்டைலில் இருக்கும். எல்லா கேரக்டரும் நம்ம மனசுக்குள்ள பல கேள்விகளை உருவாக்கும். அந்த கேள்விகள் மட்டும் கிடையாது, ஏன் இந்த மாதிரி சட்டம் நமக்கு தெரியாம போச்சு, இந்த சட்டம் நமக்கு தெரிஞ்சிருந்தா அந்த விசாரணையை நம்ம வேறு விதமா மாத்திருக்கலாமே, இப்படிங்கிற பலவிதமான கேள்விகளும் அதற்கான தீர்வையும் சொல்லக்கூடிய ஒரு கிரைம் ஆடியோ சீரீஸ் தான் லாக்அப். உடனே கேட்பதற்கு குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ இந்த ஒரு காணொலி ரொம்ப முக்கியமான காணொலி. மக்கள், காவல்துறை அதிகாரி இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விதிமுறைகள் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு இது தெரியாதா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.